ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன நடு சென்டர் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரீஸில் சசிகுமார், சூர்யா சேதுபதி, கலையரசன் இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் நரு நாராயணன். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கி இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் பிகே அப்படிங்கிற கேரக்டர் நேமில் இருக்கிற ஒரு ஸ்கூல் பையன் ஒரு எலைட்டான ஸ்கூல்ல இருந்து ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு வந்து சுவிட்ச் ஆகிறான். எதுக்காக சுவிட்ச் ஆகிறான் அப்படிங்கிற ரீசனை பெருசாக இந்த எபிசோட்ஸ் வரைக்கும் சொல்லலை. பட் ஆனால் ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் புது ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருமே இவங்கிட்ட வம்பிழுக்கிறாங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் அந்த ஸ்கூலோட விபி வந்து இவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவர் பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கூல்ல வந்து பெரிய பிளேயரா இருந்து நேஷனல் லெவலுக்கு போயிருக்கான். ஸோ இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனை வச்சு ஒரு பாஸ்கெட் பால் டீம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த விபி வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காக இவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் நடந்துதான் இந்த ஸ்கூல்ல இவங்க நினைச்ச மாதிரி பாஸ்கெட் பால் டீம் ஃபார்ம் பண்ண முடிஞ்சதா? அவர் ஏன் அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தாரு? சசிகுமார் ரோல் என்ன? சூர்யா சேதுபதி, கலையரசன், ஏன் ரெஜினா கூட இந்த சீரீஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ரோல்லாம் என்ன? இதெல்லாம் அடுத்தடுத்த வர எபிசோட்ஸ்ல வந்து தெரிய போகுது. பட் இப்போ இந்த 3 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். எனக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம மொத்தம் 3 எபிசோடு அப்படிங்கிறதுனால எனக்கு எது பிடிச்சது எது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ரிவ்யூ கொண்டு போயிடலாம். பிடிச்சது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். என்னடா 3 எபிசோட்லேயே இப்படி சொல்றானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சில சீரீஸ்லாம் நீங்க நம்ம ஆரம்பிக்கும் போதே நமக்கு இந்த சீரீஸ் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்கு கொடுக்கும். அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஹார்ட் பீட் சீரிஸ். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு செகண்ட் பார்ட்டும் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த சீரிஸ் கொடுத்ததான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கல. ஏன்னா இந்த சீரீஸ்ல ஒரு மாதிரி டிஸ்கனெக்டா போற மாதிரியே இருக்கும். சில சீன்ஸ் ஆரம்பிச்சு ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி போவாங்க, திடீர்னு அவங்களே மனசாட்சி மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த ப்ராப்பரான ஃப்ளோவே ஃபாலோ பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்கூல் சீரிஸ் அப்படின்னாலே நமக்கு கனா காணும் காலங்கள் இந்த மாதிரி சீரிஸா நமக்கு ஞாபகம் வரும். பட் ஆனால் அந்த மாதிரி இந்த ஸ்கூல் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ஆப்போசிட். இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாருமே தம்மு, தண்ணி, கஞ்சா, பொண்ணுங்க கூட டேட் பண்ணுறது, டீச்சரை சைட் அடிக்கிறது, அடிதடி பண்ணுறது, ஸ்கூல்லே கஞ்சா அடிக்கிறது, டீச்சர்ஸ் யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு வேற லெவலில் போகுது. அதே மாதிரி இந்த ஸ்கூல் பசங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரியே லுக் இல்லை, ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஆனால் ஸ்கூல் பசங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. மொத்தத்தில் இந்த 3 எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகலை. மேபி இனி வரக்கூடிய எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் குறிப்பாக இந்த 3 எபிசோடு நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. குறிப்பாக சின்ன பசங்களோட. ஏன்னா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க அண்ட் ஸ்கூல்லே எல்லாம் நடக்கிற மாதிரி காட்டுறதுனால அது அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பை.